Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 8 quadrilaterals exercise 8.1 sum number 11 பார்க்கலாம். In triangle ABC and triangle DEF, look at this triangle ABC இந்த triangleயும் DEF இந்த triangle ரெண்டு triangleயும் ABயும் DEயும் equal, அதாவது இந்த distance equal. BC equal to EF, BC பாருங்க, BC equal to EF and BC, that is BC equal to EF given. Vertices AB and C are joined to vertices DEF. A லிருந்து ABCங்கிற இந்த மூணு vertices join பண்ணுறோம் to எது கூடனா D A-வை D கூடையும் B-யை E கூடையும் C-யை F கூடையும் join பண்ணுறோம். அந்த ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். டயக்ராமில் இருக்கிற மாதிரி சி ஃபிகர்னா ஃபிகர் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இதுலேருந்து வி வாண்ட் டு ஷோ தட் குவாட்ரிலேட்ரல் ஏபிஇடி பாருங்கள், ஏபிஇடி இந்த குவாட்ரிலேட்ரல் வந்து ஒரு பேரலோகிராம்னு நம்ம சொல்லணும். அடுத்தது குவாட்ரிலேட்ரல் பிஇஎஃப்சி, பிஇஎஃப்சி இந்த குவாட்ரிலேட்ரல் இது ஒரு பேரலோகிராம்னு நம்ம சொல்லணும். அடுத்தது ஏடி, இதுதான் ஏடி parallel to சிஎஃப்னு சொல்லணும். ஏடியும் சிஎஃப் பேரலல்னு சொல்லணும். ஆல்சோ ஈக்குவல், இந்த ரெண்டு லென்த்தும் சேம்னு சொல்லணும். அடுத்த குவாட்ரிலேட்ரல் ஏசி எஃப்டி இந்த குவாட்ரிலேட்ரல் வந்து ஒரு பேரலோகிராம்னு சொல்லணும். ஏசியும் டிஎஃப்பும் ஈக்குவல்னு நான் சொல்லணும். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரோயன்ட் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இதையும் நான் சொல்லணும். ஸோ இந்த 6 சப்டிவிஷன்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா ப்ரூவ் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஒன்று ஒன்று ரிலேட்டட் தான், ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள், ஏபிஇடிங்கிற குவாட்ரிலேட்ரல், ஏபிஇடி இந்த குவாட்ரிலேட்ரல் வந்து பேரலோகிராம்னு நான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு திங் ஏபியும் டிஇயும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அண்டு கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி பார்த்துட்டிங்கன்னா ஏபியும் டியும் பேரலாகவும் இருக்குது. ஸோ நம்ம என்ன தெரியுது, ஒரு குவாட்ரிலேட்டரில் ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து, ஆப்போசிட் சைட்ஸ்னால் இதுவும் ஆப்போசிட் சைட், இதுவும் ஒரு ஆப்போசிட் சைடு. ஆனால் ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஏபியும் டியும், அது பேரலாகவும் இருக்குது ஈக்குவலாகவும் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஹென்ஸ் ஏபிஇடி இஸ் அ பேரலோகிராம். ஃபஸ்ட் பார்ட் ஓவரா. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனுக்கு வரோம். பிஇஎஃப்சி இஸ் அ பேரலோகிராம். பாருங்கள், பிஇஎஃப்சி இது ஒரு பேரலோகிராம்னு நான் சொல்லணும். பிஇஎஃப்சி இது ஒரு பேரலோகிராம்னு நம்ம சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன கொடுத்துருக்குறாங்க எகெயின் பாருங்கள், பிசியும் இஎஃப்பும் ஈக்குவல்னு கொடுத்தாச்சு. திஸ் இஸ் கிவன். கண்டிஷன் படி பாருங்கள், பிசியும் இஎஃப்பும் பேரலாகவும் இருக்குது. எகெயின் என்னாச்சு, இந்த குவாட்ரிலேட்டரில் இது ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ், இது இன்னொரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ். இப்போது ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாகவும் இருக்குது ஈக்குவலாகவும் இருக்குது. ஸோ அதனால் பிசிஎஃப்இ பாருங்கள், பிசிஎஃப்இங்கிறது ஒரு பேரலோகிராம் ஓவரா. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஏடி parallel to CF. எங்கே ஏடி, இதுதான் ஏடி parallel to CFன்னு நான் சொல்லணும். ஏடி ஈக்குவல் டு சிஎஃப்னு நான் சொல்லணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏடி ஈக்குவல் டு பிஇ பாருங்கள், ஏடி ஈக்குவல் டு பிஇ. காரணம் இது ஒரு பேரலோகிராம். எது, ஏபிஇடிங்கிறது ஒரு பேரலோகிராம். அதனால ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாகவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ ஏடி ஈக்குவல் டு பிஇ, ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். அடுத்தது பாருங்கள், பிஇஎஃப்சி இது ஒரு பேரலோகிராம்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ பிஇயும் சிஎஃப்பும் ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ், இது ரெண்டு ஈக்குவல். முடிச்சிச்சா? அடுத்தது என்ன, அப்போது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்கள், ஏடி ஈக்குவல் டு பிஇ. ஆனால் பிஇ வந்து சிஎஃப்க்கு ஈக்குவல், அதனால் ஏடியோட வேல்யூ சிஎஃப்க்கு ஈக்குவல். பாருங்கள், ஏடி ஈக்குவல் டு சிஎஃப். கிளியர்? எனக்கு வந்தாச்சு இல்லையா?
ஏடி ஈக்குவல் டு சிஎஃப், எனக்கு டிஎஃப் வரணும். ஏசி ஏடி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு டிஎஃப் எனக்கு வேணும். எனக்கு கிடச்சிருக்கிறது என்ன? ஏடி ஈக்குவல் டு சிஎஃப் எனக்கு கிடச்சிருக்குது. ஆல்சோ ஏடியும் சிஎஃப்பும் டயக்ராம் படி பேரலாக இருக்கா? எஸ். அப்போ ஏடி வந்து எப்படி இருக்குது? parallel to BE. AD parallel to BE. ஆனால் BE எப்படி இருக்குது? parallel to CF. கிளியர்டா? ADயும் Bயும் parallel because it is a parallelogram. ஆனால் இதுவும் parallel. காரணம் இது ஒரு parallelogram ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டதுனால. ஸோ இதுவும் parallel, பட் இதுவும் parallel சொல்லும்போது இது ரெண்டு parallel ஆயிரும். எது ரெண்டு? AD parallel to CF. thus அப்போ என்ன ஆயிரும் எனக்கு? AD equal to CF. பாருங்க, AD equal to CF and also parallel. அப்போது கண்டிப்பாக உனக்கு என்ன கிடைக்கும்? ADயும் CFும் ஈக்குவல்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பேரலல்னு சொல்லியாச்சு. எது? ஏடியும் சிஎஃப்பும். நம்மளோட தேர்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏடி ஈக்குவல் டு சிஎஃப் அண்ட் ஏடி பேரலல் டு சிஎஃப். ஆக்சுவலாக தேர்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போ ஃபோர்த்து ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். குவாட்ரிலேட்ரல் ஏசிஎஃப்டி இஸ் அ பேரலோகிராம். ஏசிஎஃப்டி இது ஒரு பேரலோகிராம்னு நம்ம சொல்லணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? என்ன பார்த்துருக்குறோம்? ஏடியும் சிஎஃப்பும் ஈக்குவலாகவும் இருக்குது, பேரலாகவும் இருக்குது தேர்டு சப்டிவிஷன் படி. அப்போது ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ், இந்த பேரலோகிராமில் ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாகவும் இருக்குது, பேரலாகவும் இருக்குது. அதனால உனக்கு என்ன ஆயிரும்? ஏசிஎஃப்டி, இது ஏசிஎஃப்டிங்கிறது உனக்கு பேரலோகிராமாக மாறிடும். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்தாச்சா? எப்படி ரிட்டன் இன் குவாட்ரிலேட்ரல் ஏசிஎஃப்டியில் நம்ம ப்ரூவ் பண்ணிட்ட தேர்ட் சப்டிவிஷனில் பை இது வேணால் தேர்டுன்னு போட்டுக்கோங்க. தேர்ட் சப்டிவிஷன் படி நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்ட ஈக்குவல் பேரலல். அப்போது இது ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸு எப்படி இருக்குது? ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல். ஹென்ஸ் ஏசிஎஃப்டிங்கிறது ஒரு பேரலோகிராம். ஓகேவா? இப்போ ஃபிஃப்த்து சப்டிவிஷனுக்கு நான் வந்துடுறேன். ஃபோர்த்து ஏசிஎஃப்டி இஸ் அ பேரலோகிராம். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் ஏசி ஈக்குவல் டு டிஎஃப். பாருங்கள், ஏசிஎஃப்டிங்கிறது ஒரு பேரலோகிராம்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக ஏசியும் எஃப்டியும் ஈக்குவல். பாருங்கள், ஏசி ஈக்குவல் டு டிஎஃப், ஏசியும் டிஎஃப் ஈக்குவல். ஏன்னா பேரலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல். அதுபடி ஏசியும் டிஎஃப் ஈக்குவல் அண்டு பேரலாகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது. எனக்கு தேவை ஈக்குவல். தட்ஸ் ஆலாம். கடைசியாக நான் சொல்ல வருது, இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும், அதாவது ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் டிஇஎஃப்ங்கிற ட்ரையாங்கிளும் கான்க்ரோயன்ட்டுன்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், இந்த சைடும் ஏபிங்கிற சைடும் டிஇங்கிற சைடு ஈக்குவல். அடுத்தது என்ன? பிசிங்கிற சைடும் இஎஃப்ங்கிற சைடும் ஈக்குவல். ஏசிங்கிற சைடும் டிஎஃப்ங்கிற சைடு ஈக்குவல். ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? இப்போ ஏபி ஈக்குவல் டு டிஇ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் ஏபியும் டிஇயும் அது எப்படி கிடச்சிருக்குது? கொடுத்துருக்குற கண்டிஷன். அடுத்து பிசிஇஎஃப் எகெயின் பாருங்கள், பிசி இன்னொரு சைடு பிசியும் இஎஃப்பும் கொடுத்துட்டாங்க ஈக்குவல்னு. இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் ஏசியும் டிஎஃப்பும், இதுதான் ஏசி, இது டிஎஃப், இது ரெண்டு ஈக்குவல்னு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ மூணு சைட்ஸ் ஈக்குவல். by SSS congruency in the triangle is congruent in the triangle, hence proved.